பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கோர்ட்டில் கேஸ் இது போயிட்டு இருக்கும்போது பொதுமக்களோட இதில் சில பேர் வந்து கருப்பாடுகள் உள்ள நுழைந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஓகே, ஏன் இந்த படத்தோட அல்லு அர்ஜுனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதனாலவே ஒரு பெரிய பிரச்சனையா இது வந்து கட்சி ரீதியாக எதிர்கட்சி ஆளுங்கட்சியோட பிரச்சனையா. ஏன்னா ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல் லீடராக தான் இருக்கிறாங்க, பவர்ஃபுல் கட்சியாக தான் அங்கே இருக்குது. ஸோ ஆளுங்கட்சி ஆகட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவராகட்டும் இதை எப்படியாவது பேஸ் பண்ணி அல்லு அர்ஜுனை தூக்கி உள்ளே போடணுன்றது தான் அல்லு அர்ஜுனுக்கு கை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ண சொல்லி மொத கேஸ் ஃபைல் பண்ணது வந்து யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேவதியோட ஹஸ்பண்ட் பாஸ்கர். இந்த மனைவி இறந்து போனது உடனே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ண பேஸ் பண்ணதுனால தான் அந்த பாஸ்கர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இந்த கேஸை வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு, இத்தனை பேரையும் கைது செய்யப்பட்டிருக்கு. ஏங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மை, ஆனால் நீங்கள் இதில் அல்லு அர்ஜுனை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறது எங்களுக்கு தெரியாது. இதுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும்